சீரியலில் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து நல்லாவே இவங்களுக்கு டெவலப் ஆகுது. இருந்தாலும் இவங்க ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பார்த்தா ஒரு படத்தின் மூலியமாக தான் இவங்களோட முகம் பலருக்கும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் 2013 அந்த இயர்லேயே வாணி ராணி சீரியலில் தேவிகா அப்படிங்கிற ரோலும் பண்ணாங்க. 2014 வந்து மரகத வீணை அப்படிங்கிற சீரியலில் திவ்யாங்கிற ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 10 மணி கதைகள் அப்படிங்கிறதுல சீரியலில் ரதி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணாங்க. அப்புறம் என் இனிய தோழியே அப்படின்னு ராஜ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதில் பாரி அப்படிங்கிற ரோல் பண்ணாங்க. உயிர்மை அப்படின்னு ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆனதில் சுமத்தி அப்படிங்கிற ரோல் பண்ணாங்க. எதுலலாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே ஒன்று விடாமல், அது எப்படிப்பட்ட கேரக்டராக இருந்தாலும் சரி, கிளாமர் கேரக்டர் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம்.